உளுந்தூர்பேட்டையில் உள்ள இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அமைச்சர் அம்மன் கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் கோவில் கட்டுமான பணி நிறுத்தப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக கோவில் வழிபாட்டாளர் குற்றம் சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமைச்சர் அம்மன் கோவில் உள்ளது. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் கடந்த சில ஆண்டுகளாக சரிவர பராமரிக்காமல் சிதிலமடைந்திருந்த நிலையில் இந்த கோவிலை புதியதாக கட்ட கடந்த 2024ஆம் ஆண்டு பாலாயனம் செய்யப்பட்டு பூஜை நடத்தி கோவில் கட்டுமான பணியை தொடங்கினர். கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் கோவிலை சுற்றி தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்தால் கட்டுமான பணி மேற்கொள்ள முடியும். பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவிலிடத்தை மீட்க வேண்டும் என அரசு அதிகாரியிடம் மனு அளித்தனர். இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க எந்த அதிகாரியும் முன்வரவில்லை என தெரிவித்த கோவில் வழிபாட்டாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவிலிடங்களை மீட்காமல் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவிலிடத்தை மீட்டு கட்டுமான பணியை நடத்தி விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோவில் வழிபாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். உளுந்தூர்பேட்டை அமைச்சர் அம்மன் இது 100 வருஷத்து பழமையான கோவில். இது நாங்கள் அறநிலையத்துறையிலேருந்து டோனராக நாங்கள் இந்த கோவிலை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2017 இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2011 அறநிலையத்துறைக்கு ஒப்படைச்சோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்க பண்ணாமல் இருக்கிறதால 2025 பாலாயனம் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. பாலாயனம் போடும்போது எல்லாம் எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அந்தாண்ட அறநிலையத்துறை எதுவும் பொத்தனை போக்காக இருக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுத்துட்டு இந்த கோவிலை கட்ட சொல்லி நாங்களும் பலமுறை போராடிட்டோம். இது வரைக்கும் எந்த வித ஆக்ஷன் எடுக்காமல் அறநிலையத்துறை மொத்தனை போக்கு இருக்குது. அமைச்சர் சொல்லியும் பார்த்துட்டாரு. ஜேசிக்கிட்ட ஜாயின்ட் கமிஷனர் கேட்குற மாதிரி இல்லை. அதேமாதிரி இந்த ஈஓ அந்த மதனான ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களையும் நம்ம பலமுறை கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த கல்லுக்காரனும் அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ணி அவனை நிறுத்தி வச்சிருக்குது, வேலையை பண்ணக்கூடாதுன்னு. அவனுக்கு 16 லட்சம் நாங்கள் பே பண்ணிட்டோம். 16 லட்சம் பே பண்ணிவிட்டு இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி கால் பண்ணி சொல்லியாச்சு, வேலை செய்ய மாட்டான். இன்றைக்கி ஜாயின்ட் கமிஷனரை பார்க்க சொல்லி மினிஸ்டரும் சொல்லியிருந்தார். ஜெயராம் சார் அறநிலையத்துறையிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. போய் நாங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். ஜேசியே வர மாட்டுறாரு ஜாயின்ட் கமிஷனர். ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. யாருமே ஃபோன் எடுக்கிற வேலை கிடையாது. இந்த வேலையை முடிச்சு தர சொல்லி ஒரு பணிமனுடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பாண்டியன். அமைச்சர் அம்மன் அறக்கட்டளை பிரசிடெண்ட்டாக இருக்கேன் நான்.